யாராவது ப்ரோ கைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர், பைசப் அண்ட் ட்ரைசப் 3 மசிலுமே வந்து டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட் போகலான்ட்டு இருக்கோம். என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஒன்றும் பிளானே பண்ணல. போட தான் நமக்கு என்னென்ன போடலாம்னு சொல்லி ஒரு பிளானே பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ அதை என்னென்னு பார்ப்போம் இப்போது. சரி, ஓகே கைஸ், நம்ம போடுற ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனர்ஜி இருக்குமா தெரியல. ஸோ நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூப் வந்து பார்த்திங்கன்னா பானத்துலேருந்து BCW எடுத்துக்க போகிறோம். ஒன்றில் 2 பேருக்குனால நாங்கள் 1.5 ஸ்கூப் எடுத்துக்கிறோம். போட்டு எக்ஸ்ட்ரா போடுவோம். பவர் 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 கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஒர்க் அவுட்டுன்னு இல்லை, எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் ப்ராப்பர் வார்ம் அப் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதுவும் முக்கியமாக ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணும்போது வார்ம் அப் பண்ணாமல் பண்ணிட்டீங்கன்னா இன்ஜுரி கன்ஃபார்ம் தான். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கிட்டு ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணிட்டு அப்புறமா ஹெவி லோடு வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எடுத்தோன்னே ஹெவி லோடு வச்சிங்கன்னா கத்தாம் தான். வார்ம் அப்னா என்ன மாதிரினா, நான் இப்போ ஸ்டார்டிங் ஒரு வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதுவும் வார்ம் அப் தான். அது பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால், இப்போ ஒர்க் அவுட் வந்து நம்ம ஹெவி லோடு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ப்ரெஸ்ஸில் இப்போ வந்து நான் ஒரு 30 kg புஷ் பண்ண போகிறேன்னா, நான் இப்போ ஸ்டார்டிங் என்ன பண்ணுவேன், ஒரு 5 kg 7.5 என்ன பண்ணுவேன், ப்ராப்பராக ஒரு வார்ம் அப் செட்டு மாதிரி நான் போட்டுருவேன். அதுதான் அந்த ஒர்க்கிங் செட்டு வார்ம் அப் செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். நம்ம வந்து வார்ம் அப் செட் ஒன்று 2 போட்டு முடிச்சுட்டு தான் ஒர்க்கிங் செட் உள்ளே நான் என்ட்ரு ஆவேன். நான் எப்படியும் பார்த்தீங்கன்னா 25-30 kg தான் நான் வந்து புஷ் பண்ண பார்ப்பேன் எப்போவுமே. அது 30 kg நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஈஸி ஆகிடுச்சுன்னா அதில் ஏதாச்சும் வேரியேஷன் ட்ரை பண்ணுவேன். புது வேரியேஷன் அதிலே நான் ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி ஒரு ஒர்க் அவுட் நான் சொல்ல போகிறேன். எப்படின்னா, சிங்கிள் ஹேண்ட் இதில் 10 கவுண்ட், ரைட்டில் 10 கவுண்ட் அண்ட் ஃபுல் 2 கையும் யூஸ் பண்ணி அதில் ஒரு 10 கவுண்ட் போட போகிறேன். இந்த ஒர்க் அவுட்லாம் போட்டிங்கன்னா கையை தூக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் கைஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லிஃப்ட் பண்ணுற டெக்னிக்குமே ரொம்ப முக்கியம். எல்லாமே பார்த்தா அப்படியே தூக்குவீங்க, அப்படிலாம் தூக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம முட்டியாண்ட கரெக்டாக அந்த தம்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு அப்பு, தென் அப். இதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் லிஃப்ட்டு. தென் 1 and both போட்டு முடிச்சிட்டோம். அதேமாதிரி ப்ராப்பராக எடுத்து கீழே வைக்கணும். டம்முன்னு போடக்கூடாது, வைத்தியக்காரன் மாதிரி. 5 6 7 8 30 kg ட்ரை பண்ணலாம். நார்மலாக போடுறது ஈஸி, இந்த மெத்தடில் போடுறது கொஞ்சம் நாக்கு தள்ளும். ட்ரை பண்ணுவோம். ஓகே, அத்தடி தான். ரைட், கொஞ்சம் முன்னாடி. ஓகே, சூப்பர். சரியா? லிஃப்ட். Yes. 1 2 3 4 5 6 7 Yes. 1 2 3 4 5 6 அப்பா பட்டாசுக்குது. கைஸ், செகண்ட் வேரியேஷனு இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோடய ஃபேவரட் இது. ஏன்னா வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்டில் இன்ஜுரி இருக்குது. ஸோ என்னால் ப்ராப்பராக வந்து ஹோல்ட் பண்ணி என்னால் லிஃப்ட் பண்ண முடியாது எல்லா வீட்டுமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். எப்படின்னா, ரிஸ்ட்டில் தான் ஹோல்ட் பண்ணுவேன். இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா என் ஹிப்புக்கு நேராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்டெப் மூவ் பண்ணிவிட்டு
ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். இங்கே ஆரம்பித்து ஸ்ட்ரைட் வெயிட்டு கம்மி பண்ண வந்துட்டேன். ரைட், இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்துடணும். தென் கோ ஃபார் இட். 20 கவுண்ட்ஸ் புஷ் பண்ண பார்ப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டென்சிட்டி பண்ணுறதோட வால்யூம் பேஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து லேட்டரேட்டு பார்த்தீங்கன்னா ரியர் டெல்ட் எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரெச் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற நல்ல மசில் டெவலப் ஆகும். கைஸ், தேர்ட் வேரியேஷனு ஷோல்டரில் தான் ஃபைனலு. என்ன போனால் ஃபேஸ் புல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே க்ளோஸ்லேருந்து ஓப்பன் பண்ணால் தான் ரியர் டெல்ட் வந்து பக்காவாக விழும். ஒரு டெமோ பார்த்துருவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் 3 செட்ஸு 20 கவுண்ட்ஸ் புஷ் பண்ணுங்கள். ஒன் செகண்ட் ஹோல்டு, தென் ஸ்லோ ரிலீஸ். ஹோல்ட், ஸ்லோ ரிலீஸ். நீங்கள் ஸ்பீடாக போட்டிங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. எப்போ வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஸ்லோ ஸ்ட்ரெச் கொடுக்குறீங்களோ அப்போ தான் மசிலில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கைஸ், ஷோல்டர் ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. இப்போ ஷோல்டருக்கு மட்டும் ஒரு பம்ப் செக் பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் தான் வந்து வீக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஜட்ஜஸ்ஸு. ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம். எப்படியும் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் இப்போ பண்ணுற போகிறது இல்லை, அது இன்னும் பல மாதங்கள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு முடிஞ்சளவு டெவலப் பண்ண பார்ப்போம். சரி கைஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை ட்ரை தான் போட போகிறோம். பை ட்ரை எப்படின்னா சூப்பர் செட் மாதிரி போடலாம். ஒரு பை ஒரு ட்ரை, ஒரு பை ஒரு ட்ரைன்னு சொல்லிட்டு 2 செட்டு முடிச்சு விட்ருவோம். கைஸ், ஃபஸ்ட்டு சூப்பர் செட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிளில் புஷ் டவுனு, அப்படியே வந்து பைசப் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸு இதான் போட போகிறோம். இது ஃபஸ்ட்டு சூப்பர் செட்டு. நாங்கள் போடுவோம். 1 இதுவும் 20 கவுண்ட் தான் புஷ் பண்ண போகிறேன். அப்படியே இறக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸ் கேபிளில் கான்ட்ராக்ட் பண்ணி எசென்ட்ரிக் ஸ்லோ, ரைட், கான்ட்ராக்ட், 1 செகண்ட் ஹோல்ட், தென் ஸ்லோ ரிலீஸ். பைசெப்மே பார்த்தீங்கன்னா எசென்ட்ரிக் எவ்வளோ ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மசில் க்ரோத் இருக்கும் பைசெப்ஸ் மட்டும். ஸோ எசென்ட்ரிக் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு செட்டாக முடிஞ்சிக்குது, பார்ப்போம். கைஸ், ஃபுல் ரேக் அடிப்போம்மா பைசப் கல். ட்ரவுசர் கிளியா.
கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் சூப்பர் செட்டு. என்ன பண்ண போனால் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் ட்ரைசப்க்கு, பைசப் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்லேயே ரோப்பில் ஹேமர் போட போகிறோம். அதோட நம்ம இந்த இது முடியுது. ஸோ அதுவும் இப்போ உங்களுக்கு எப்படி நான் போட்டு காமிக்கிறேன். சேம் 20 கவுண்ட்ஸ் தான் ஃபேஸ் பண்ணுறேன் நான். இதுலேயும் 20 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு போடணும். ஃபுல் டீப் போங்க. ரைட், ஸ்லோ, புஷ், ஸ்லோ தென் புஷ். இதே மாதிரி 20 கவுண்ட்ஸ் போடுங்க. இது என்னோடய ஃபேவரட். இது ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷனு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேமர் பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ வெயிட் புஷ் பண்ணுமோ அவ்வளோ வெயிட் புஷ் பண்ணுவேன். தென் இது 20 கவுண்ட்டுன்னு இல்லை, வெயிட் நல்லா போட்டு எவ்வளோ கவுண்ட் முடியுதோ அவ்வளோ கவுண்ட் போடுவேன். நீங்களும் உங்களுக்கு எப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மசில் வந்து ரியாக்ட் பண்ணோம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கே எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு தெரிய வரும். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் 1 second ஹோல்ட், தென் எசென்ட்ரிக் ஸ்லோ, தென் கைஸ் ஃபைனல் பம்பு செக் பண்ணுறோமா? பேசி எப்பா ரொம்ப முக்குனா உண்மையாக கேர் ஆகுது ஏம்மா. கைஸ் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் எப்படி சொல்லுங்கள். எவனும் கமெண்ட்டை சொல்ல மாட்டீங்க. கொஞ்சமாச்சு என்ன என்கரேஜ் பண்ணுங்கடா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.